இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரு பக்கம் பாக்கியா வந்து இந்த பக்கம் போயிட்டு வந்து மாலினியை மிரட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னதான்டா நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த செடியன் விவகாரத்தை வந்து ஒரு வழியாக வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நேராக ஜெனிட்டே பேசிடுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயமா கடைசியாக வந்து இப்போ ராதியாவுக்கு உண்மைகள் தெரிய வருது. கோபிநாத் அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே பிஸ்னஸ் வந்து தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இவர் வந்து இங்கே வந்து அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு பாக்கியாவுக்கு. இதெல்லாம் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் நான் ஒரு 15 years 25 years நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தார். எல்லாமே வந்து வேஸ்ட் தாங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவர் கையில் 10 பைசா காசு கிடையாது. அவர் வந்து இப்போ நிறைய இருக்க நிலமையே படுமோசம் அப்படிங்கிறத அந்த கிரெடிட் கார்டுக்காரங்க சொல்லிடுறாங்க. 6-7 மாதமாக நாங்கள் இங்கே வந்தோம். நாங்கள் இங்கே வந்து திருப்பி அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிரெடிட் கார்டுனாரா அந்த கிரெடிட் கார்டுக்கே காசு கட்டுறாங்கிறத சொல்லிட்டாங்க. இதில் வந்து பக்கத்தில் வந்து ஈஸ்வரி நீ உள்ளே போன்னு சொன்னதே இப்போ தெரிஞ்சிடும். அப்போ ஈஸ்வரிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஈஸ்வரி அதை மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு விவகாரத்துக்காக தான் இங்கே வந்து இவர் தங்கியிருக்காரு. இவர் கையில் வந்து பணம் கிடையாது. இப்போ அதனால தான் வந்து இவருக்கு வந்து அந்த கரெக்டாக நகை வாங்கும் போது பேனிக் அட்டாக் வந்துங்கிறத மட்டும் யோசிச்சாங்க. அப்படின்னா மனுஷனடா நீ எல்லாம் இதை கூட சொல்லாமல் அப்புறம் என்னடா இந்த நம்பி கூட இல்லைனா அப்புறம் எதிராக உனக்குலாம் ஒரு பொண்டாட்டி உனக்கு ஒரு கல்யாணம் அதில் காதல் கல்யாணம் வேறு அப்படின்னு காரி துப்பிட்டு இதுக்காக இந்த உனக்கு உடம்புக்கும் ஒன்றும் இல்லை, இதுக்காக நான் என் மகளையும் விட்டு நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நான் கிளம்புறேன். ஆனால் வந்து இன்னொரு தடவை நீ என்கிட்ட நம்பிக்கையாக எல்லாத்தையும் சொல்கிற அளவுக்கு உனக்கு இருந்துச்சு அப்படின்னா என் கூட வா, இல்லைன்னா இங்கேயே இருந்துக்கோங்க அம்மா கூட அம்மா மண்ணிலே போட்டு தூங்கு அப்படின்னு கிளம்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ என்ன நடக்க போது, பெரிய பூகமே வெடிக்குமா இல்லை வந்து இதை டஸ்ன்னு சொல்லிட்டு புஷ்ன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து பணத்தை கொடுக்குற மாதிரி வந்து டம்மியாக முடிச்சுவாங்களாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது? கோபி கஷ்டமே கொடுக்க மாட்டாங்க பாருங்களேன், அது பாக்கியான நேரம் வந்து பலதரப்பட்ட கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தோணுதாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரு பக்கம் பாக்கியா